நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரெத் கண்ட்ரோல்னா என்ன? கண்டிப்பா ஒரு லாங் லைன் பாடக்கூடிய ஒரு சக்தி. தென்கிழக்கு சீமையிலே எல்லா லைன்ஸையும் ஒரே பிரெத்ல பாடுறாவ. அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா அவளுடைய வாய்ஸ் ரொம்ப கிளியரா ஷார்ப்பா இருக்கு. ஆகையால் எவ்வளவு காத்து ஒரு 1 செகண்டுக்கு தேவையோ அவள் ரொம்ப எக்கனாமிக்கலா அவளால யூஸ் பண்ண முடியறது. இதுதான் இதனுடைய சீக்ரெட். காயப்பட்ட சொந்தத்துக்கு கண்ணீர் விட்டா சாயம் போன வாழ்க்கையிலும் சாரம் இருக்கு. இவக பொழப்புக்கு நீர் வாக்கத்தான் ஈசாமி மூலையில மிகவும் இருக்கு. தென்கிழக்கு சீமையில செங்காத்து பூமியில இழப்பட்ட சாதிக்கொரு ஈரம் இருக்கு. காயப்பட்ட சொந்தத்துக்கு கண்ணீர் விட்டா சாயம் போன வாழ்க்கையிலும் சாரம் இருக்கு. சீர்கொண்டு வந்தோ பேர் கெட்டு போனா சொல்லாம துக்கப்படும் சொந்த பந்தமே. புத்தந்தான் பார்த்தா ஊரில் சுத்தமில்லையே. கோழிக்கு குஞ்சு மேல கோபம் வரலையே. போல அண்ணன் இந்த ஊரில் தென்கிழக்கு சீமையில செங்காத்து பூமியில இழப்பட்ட சாதிக்கொரு ஈரம் இருக்கு. காயப்பட்ட சொந்தத்துக்கு கண்ணீர் விட்டா சாயம் போன வாழ்க்கையிலும் சாரம் இருக்கு. சீமையில செங்காத்து பூமியில இழப்பட்ட சாதிக்கொரு ஈரம் இருக்கு. செங்காட்டு மண்ணும் நம் வீட்டு பொண்ணும் கைவிட்டு போக கண்டா கண்ணீர் வருமே. தங்கச்சி கண்ணில் கண்ணீர கண்ட தன்மானம் கூட அண்ணன் விட்டு தருமே. பந்தத்தை மீறி போக சக்தி இல்லையே. பாசத்தை பங்கு போடப்பட்ட இல்லையே. வேருக்கு இழகி போச்சு வெட்டு பாறை. தென்கிழக்கு சீமையில செங்காத்து பூமியில இழப்பட்ட சாதிக்கொரு ஈரம் இருக்கு. காயப்பட்ட சொந்தத்துக்கு கண்ணீர் விட்டா சாயம் போன வாழ்க்கை
பொழப்புக்கு நீர் வாக்கத்தான் ஈசானி மூலையில மேகம் இருக்கு என் கிழக்கு சீமையில செங்காத்து பூமியில ஏழப்பட்ட சாதிக்கொரு இடம் இருக்கு. பிரபஸ்திக்கு எனக்கு முதல்ல ஒரு கொடுக்கணும். எதுக்கு தெரியுமா? அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸு ரெண்டுமே நீ ஒரே பிரத்தில் பாடின. அது ரொம்ப கஷ்டம். பட் அது அப்படியே ஒரே பிரத்தில் பாடினது எனக்கு ரொம்ப, அதுக்கு ஸ்பெஷலாக நான் கொடுத்தேன். இது வச்சுக்கோ. சாய் விக்னேஷ், சோல்ஃபுல்லாக இருந்தது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ வெரி மச். ஏதோ பச்கி புச்கி மை குச்கி புச்கி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணினீங்க பிரபஸ்தி. கொஞ்சம் கப்புள் ஆஃப் பிளேசஸில் நோட்ஸ் போட்டு not to take away from your performance and your voice. Wow. Thank you. உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல ஷவர். பிரவஸ்தி நிறைய ஷவர் வாங்கியிருக்காங்க. ஏன்னா சாய் விக்னேஷ் இஸ் யோர் ஃபர்ஸ்ட் ஷவர்ல. ஆமா. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. சீனியர் சீசன்ல வந்த ஒரு ஜூனியர் நீங்க, சோ அதனால வந்து பார்த்தா மறுபடியும் உங்களை வந்து ஜூனியர்ல கூப்பிட்டு. இல்ல எங்க சீசன்ல ஷவர்லாம் கிடையாது. எங்க மேல இருந்து இந்த மாதிரிலாம் போட மாட்டாங்க. மேல இருந்து எது போட்டதால இந்த மாதிரி போட மாட்டாங்களா? அதுக்கு அடுப்புல தூக்கி போடுறாரு மேல இருந்து ஒருத்தர், டேய் அப்படின்னு சொல்லி. ஓகே, அப்படி சீனியர் சீசனுக்கு மேல இருந்து ஏதாவது போடுறதா இருந்தா என்ன போடலாம்? செங்கலா? ஏன் என்ன போடலாம் தம்பி நீ சொல்லுங்க. இல்ல ஆப்ஷன்ஸ் கொடுங்க சொல்றேன். ஆப்ஷன்ஸா? நீ ஏதாவது உனக்கு பிடிச்ச ஆப்ஷன்ஸ் ஏதாவது சொல்லு. மேல இருந்து போட்ட தலையில வலிக்காத மாதிரி ஏதாவது போடலாம். இந்த மாதிரி கூட போடலாம். டெடி பேர் எல்லாம் குழந்தைங்களுக்கு, சாக்லேட்ஸ் டெடி பேர் குழந்தைங்களுக்கு. ஓகே, அப்ப பெரியவங்களுக்கு என்ன போடலாம்? தங்க காயின் போடலாமே பேசாம. இந்த ஐடியா நல்லா இருக்கு. தங்க காயின் நம்ம என்எஸ்சி கிட்ட சொல்லி ஒரு 10 தங்க. அப்ப என்னைக்குல சவர் வாங்கணும் உங்களுக்கு ஐடியா வருதா? அன்னைக்கு லுங்கி கட்டி வந்துருவீங்க அப்படியே பிடிக்கிறதுக்கு. All said and done, Sai Vignesh, it was great to hear you sing. Okay, ரொம்ப நல்லா இருந்தது. இதே மாதிரி தொடர்ந்து இங்க வந்துட்டே இருங்க. Okay, thanks.